ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருமலை தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் எந்தெந்த பொருட்களை திருமலைக்கு எடுத்து செல்லக்கூடாது, மலைப்பாதையினுடைய நேரம், மலைப்பாதையில் வாகனங்கள் செல்வதற்கான நேர கட்டுப்பாடுகள், எந்த வாகனங்களுக்கு மலைப்பாதையில் செல்வதற்கு அனுமதி கிடையாது, எமர்ஜென்சி சமயத்தில் நம்ம கால் பண்ண வேண்டிய ஃபோன் நம்பர்ஸ் மற்றும் தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் எந்த பொருட்களை நம்ம தரிசன கியூவில் எடுத்துகிட்டு போகலாம், எந்த பொருட்களை தரிசன கியூவில் எடுத்துகிட்டு போகக்கூடாது என்கிற தகவல்களோடு எந்த தரிசனத்திற்கு நம்ம எங்கே போய் ரிப்போர்ட் பண்ணணும், எந்த நேரத்தில் ரிப்போர்ட் பண்ணணும், எந்தெந்த தரிசனங்களுக்கு என்ன ட்ரெஸ் கோட் போன்ற தகவல்களை எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம விளக்கமாக பார்க்கலாம். இந்த தகவல்கள் எல்லாமே திருமலைக்கு புதிதாக போகக்கூடியவர்களுக்கும் திருமலைக்கு அடிக்கடி செல்லக்கூடியவர்களுக்குமே பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழ் திருப்பதியிலிருந்து திருமலைக்கு போகக்கூடிய சமயத்தில் மலைப்பாதை ஏறுவதற்கு முன்னாடி அலிப்பிரி டோல்கேட் இருக்கும். அந்த அலிப்பிரி டோல்கேட்டை சப்தகிரி செக் பாயிண்ட் என்றும் சொல்லுவாங்க. இந்த இடத்துல நம்ம பஸ்ஸில் போனோம்னா நம்முடைய பொருட்களோடு இறங்கி பர்சனல் ஸ்கேனிங் அண்ட் லக்கேஜ் ஸ்கேனிங் முடித்த பிறகு மறுபடியும் நம்ம பஸ்ஸில் ஏறணும். அதே போல் நீங்கள் பர்சனல் வெஹிக்கிள்ஸ்லேயோ அல்லது ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸில் போனாலும் இங்கே இறங்கி உங்களுடைய பொருட்களை நீங்கள் ஸ்கேன் செய்யணும், பர்சனல் செக்கிங் கம்ப்ளீட் செய்யணும். வெஹிக்கிள்ஸும் கம்ப்ளீட்டாக தரோவாக செக் பண்ண பிறகு தான் மலைப்பாதையில் நம்முடைய வெஹிக்கிள்ஸ் போகிறதுக்கே அனுமதிப்பாங்க. இந்த அலிப்பிரி டோல்கேட்டை தாண்டி திருமலைக்கு போகக்கூடிய சமயத்தில் எந்தெந்த பொருட்களை நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது என்கிற தகவல்களை இப்போ நம்ம பார்க்கலாம். கீழ் திருப்பதியிலிருந்து திருமலைக்கு செல்லக்கூடிய சமயத்தில் மாமிச உணவுகள் என்று சொல்லப்படக்கூடிய நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ், புகையிலை பொருட்கள், ஆல்கஹால் என்று சொல்லப்படக்கூடிய லிக்கர் பாட்டில்ஸ், போதைப் பொருட்கள், ஆயுதங்கள் எதுவுமே எடுத்து செல்வதற்கு அனுமதி கிடையாது. திருமலைக்கு சில பொருட்களை கண்டிப்பாக எடுத்து செல்லக்கூடாது என்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதில் வரக்கூடிய பொருட்கள் மாமிச வகைகள் என்று சொல்லப்படக்கூடிய நான் வெஜிடேரியன் ஃபுட், ஆல்கஹால் என்று சொல்லப்படக்கூடிய லிக்கர் பாட்டில்ஸ், புகையிலை பொருட்கள், போதைப் பொருட்கள், ஆயுதங்கள், எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ், இண்டக்ஷன் ஸ்டவ்ஸ், எலக்ட்ரிக் வாட்டர் கெட்டில்ஸ், சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய நம்ம தண்ணி குடிச்சிட்டு இமிடியேட்டாக டிஸ்கார்ட் பண்ணக்கூடிய அந்த ஒன் டைம் யூஸ் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் எதுவுமே நம்ம மலைக்கு எடுத்து செல்லக்கூடாது. இது போன்ற பொருட்கள் இருப்பது லக்கேஜ் ஸ்கேனிங்கில் தெரிய வந்தால் அந்த பொருட்கள் எல்லாமே அங்கேயே சீஸ் பண்ணிடுவாங்க. அதற்கடுத்து தான் நம்ம மலைக்கு போகிறதுக்கே அனுமதிப்பாங்க. அதே போல் நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய வாகனங்களில் மற்ற மதங்களினுடைய உருவப்படங்களோ, சின்னங்களோ, அரசியல் கட்சிகளினுடைய கொடிகளோ, பேனர்களோ, அரசியல் கட்சி தலைவர்களினுடைய படங்களோ, மற்ற செலிபிரிட்டிஸினுடைய படங்களோ அல்லது ஸ்டிக்கர்ஸோ இருந்தால் அதையுமே வாகனங்களில் இருந்து எடுத்த பிறகு தான் வாகனங்களை மலைப்பாதையில் ட்ராவல் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதே போல் மலைப்பாதைகளில் ட்ராவல் பண்ணக்கூடிய பக்தர்களினுடைய சேஃப்டிக்காக டிடிடி வாகனங்களுக்கு ஒரு மினிமம் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் அல்லது உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, திருப்பதியிலேருந்து திருமலைக்கு போகிறீங்கன்னா மினிமம் 28 நிமிடங்கள் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கணும். அதற்கு முன்னாடி நம்ம திருமலைக்கு போய் ரீச் ஆனால் நமக்கு ஃபைன் போடுவாங்க. அதே போல் திருமலையிலேருந்து திருப்பதிக்கு வரக்கூடிய சமயத்தில் 40 நிமிடங்கள் மினிமம் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கணும். அதற்கு முன்னாடி கீழ் திருப்பதியில் ரீச் ஆனாலும் நமக்கு ஃபைன் போடுவாங்க. மலைப்பாதையில் போகிறதுக்கு டோல் சார்ஜஸ் அலிப்பிரியில் கலெக்ட் பண்ணுவாங்க. எந்த வாகனங்களுக்கு எவ்வளவு டோல் சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுவாங்க என்பதுமே நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. டோல் சார்ஜஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய சமயத்தில் நமக்கு ஒரு டோல் ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பில் நம்ம எத்தனை மணிக்கு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறோம் அலிப்பிரி டோல்கேட்டில் இருந்து என்கிற அந்த டைம் மென்ஷன் செய்யப்பட்டிருக்கும். திருமலைக்கு போய் ரீச் ஆன உடனே அங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்கும். அந்த இடத்துல மறுபடியும் நம்முடைய டோல் ஸ்லிப்பை வாங்கி ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ எத்தனை நிமிடத்திற்குள்ளே நம்ம திருமலைக்கு ரீச் ஆகியிருக்கோம் என்பது அங்கே இருக்கக்கூடிய LED ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். அதே போல் நீங்கள் திருமலையிலிருந்து மறுபடியும் திருப்பதிக்கு ரிட்டர்ன் வரக்கூடிய சமயத்துலையும் அதே டோல் ஸ்லிப்பை நீங்கள் திருமலையிலிருந்து கிளம்பும்போது அந்த செக் பாயிண்டில் ஸ்கேன் பண்ணுவாங்க. அதே போல் கீழ் திருப்பதிக்கு நீங்கள் அலிப்பிரிக்கு ரீச் ஆன உடனே மறுபடியும் அந்த டோல் ஸ்லிப்பை ஒரு முறை ஸ்கேன் பண்ணுவாங்க. அப்போவும் நம்ம எத்தனை மணி நேரத்திற்குள்ளே கீழ் திருப்பதிக்கு ரீச் ஆகியிருக்கோம் என்பதும் அங்கே இருக்கக்கூடிய LED டிஸ்பிளே போர்டில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதனால் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த டோல் ஸ்லிப்பை கம்ப்ளீட் ஜேர்னிக்கும் நம்ம பத்திரமா வச்சுக்கணும்.
அடுத்து நம்ம மலைப்பாதைகளில் ட்ராவல் பண்ணக்கூடிய சமயத்தில் வெஹிக்கிள்ஸுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டாலோ அல்லது ஆக்சிடென்ட்ஸ் ஏற்பட்டாலோ அல்லது எமர்ஜென்சி சமயத்துலேயோ என்ன நம்பருக்கு நம்ம காண்டாக்ட் பண்ணணும் என்பதையுமே டிடிடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் வெஹிக்கிள்ஸ்க்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அல்லது உங்களுடைய வெஹிக்கிளை டோ பண்ணுறதுக்கு க்ரெயின் சர்வீஸ் தேவைப்படுதுன்னா இப்போ சொல்லக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். 0877 2263 636 அல்லது 9005 03088. ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் தேவைப்பட்டால் 108க்கு கால் பண்ணணும். நம்ம கால் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த சப்போர்ட் சர்வீசஸ் நம்முடைய இடத்திற்கு வந்து ரீச் ஆகிடுவாங்க. அவங்க செய்யக்கூடிய அந்த சர்வீசஸுக்கு என்ன சார்ஜ் அந்த நாட்களுக்கு இருக்குதோ அந்த சார்ஜ் நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும். மலைப்பாதைகளில் 1+12 சீட்டர் கெப்பாசிட்டி வெஹிக்கிள்ஸோ அல்லது அதற்கு மேற்பட்ட கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸோ ட்ராவல் பண்ணுறதுக்கு அனுமதி கிடையாது. காட் ரோட்ஸ் நள்ளிரவு 12 மணியிலிருந்து அதிகாலை 3 மணி வரைக்கும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த இடைப்பட்ட நேரத்தில் எந்த வாகனங்களுமே மலைப்பாதையில் செல்வதற்கு அனுமதி கிடையாது. 2 வீலர்ஸுக்கு டோல் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. 2 வீலர்ஸ் அதிகாலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் மலைப்பாதையில் செல்லலாம். அதே போல் நீங்கள் ப்ரைவேட் கார்ஸ்லேயோ அல்லது உங்களுடைய ஓன் கார்ஸ்லேயோ ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அதிகாலை 3 மணியிலிருந்து நள்ளிரவு 11:45 மணி வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். திருமலைக்கோ அல்லது திருப்பதிக்கோ செல்லக்கூடிய பஸ்ஸஸ் அதிகாலை 3 மணியிலிருந்து இரவு 11:30 மணி வரைக்கும் மலைப்பாதைகளில் செல்வதற்கு அனுமதி இருக்குது. திருப்பதியிலிருந்து திருமலை செல்வதாக இருந்தாலும் திருமலையிலிருந்து திருப்பதிக்கு வருவதாக இருந்தாலும் இதே நேர கட்டுப்பாடுகள் தான் இருக்கும். திருமலைக்கு நம்ம போகிறதுக்கு ஃபஸ்ட்டு பஸ் கீழ் திருப்பதியிலிருந்து அதிகாலை 3 மணிக்கு புறப்படும். லாஸ்ட் பஸ் இரவு 11:30 மணிக்கு புறப்படும். அதே போல் திருமலையிலிருந்து திருப்பதி வர்றதுக்கும் இதே நேர கட்டுப்பாடுகள் தான் இருக்குது. நீங்கள் வைத்திருக்கக்கூடிய தரிசன டிக்கெட் அல்லது இலவச தரிசன டோக்கனுக்கு எந்த இடத்துல ரிப்போர்ட் பண்ணணும், எந்த நேரத்தில் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும், என்ன ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்ணணும் என்பது எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் டிஸ்பிளே ஆகியிருக்கும். நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போது தரிசன க்யூவில் போகக்கூடிய சமயத்தில் எந்தெந்த பொருட்களை தரிசன க்யூவில் அனுமதிப்பாங்க, எந்த பொருட்களை தரிசன க்யூவில் அனுமதிக்க மாட்டாங்க போன்ற தகவல்களை பார்க்கலாம். ஹேண்ட்பேக்ஸ், பேக் பேக்ஸ், பர்ஸ், வாலெட்ஸ், ரூம் கீ, வெஹிக்கிள் கீ, வாட்டர் பாட்டில்ஸ், ஸ்நாக்ஸ், மெடிசின்ஸ், ஸ்வெட்டர்ஸ், உல்லன் ஷால்ஸ், பெட்ஷீட்ஸ் அல்லது குழந்தைகளை அழைத்து போவதாக இருந்தால் அவங்களுக்கு தேவையான ஃபுட், டயப்பர்ஸ், எக்ஸ்ட்ரா ட்ரெஸ், ஃபீடிங் பாட்டில்ஸ், சின்ன விளையாடுவதற்கு ஒரு பொம்மை, இது போன்ற பொருட்கள் எல்லாமே தரிசன க்யூவில் நம்ம தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். கூடவே அவசியமாக உங்களுடைய தரிசன டிக்கெட்டுகளும் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண ஐடி ப்ரூஃபும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். பெரிய லக்கேஜஸ், ட்ராவல் பேக்ஸ், மொபைல் ஃபோன்ஸ், கேமராஸ், லேப்டாப்ஸ், எலக்ட்ரானிக் அல்லது எலக்ட்ரிக்கல் டிவைசஸ், ஸ்மார்ட் வாட்சஸ் இது போன்ற எந்த பொருட்களையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த பொருட்கள் எல்லாம் நீங்கள் ரூம்லேயே ஸ்டே பண்ணியிருக்கீங்கன்னா ரூம்லேயே வச்சுட்டு வந்துடலாம். அல்லது எந்த தரிசன க்யூவில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதாக இருந்தாலும் எல்லா தரிசன க்யூலேயுமே லக்கேஜ் அண்ட் மொபைல் டெபாசிட்ஸ் கவுண்டர் வரும். அங்கே நீங்கள் உங்களுடைய லக்கேஜஸ், மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாமே டெபாசிட் பண்ணிடலாம். தரிசனத்திற்கு பிறகு நீங்கள் டெபாசிட் பண்ணக்கூடிய சமயத்தில் ஒரு டெபாசிட் ஸ்லிப் கொடுப்பாங்க. எந்த இடத்துல இந்த பொருட்களை நீங்கள் மறுபடியும் கலெக்ட் பண்ணிக்கணும் என்ற அந்த பிளேஸினுடைய விவரமும் அந்த ஸ்லிப்பில் பிரிண்ட் ஆகியிருக்கும். நீ தரிசனம் முடித்த பிறகு அந்த இடத்திற்கு போய் இந்த ஸ்லிப்பை கொடுத்து உங்களுடைய பொருட்களை நீங்கள் ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். தரிசன க்யூவில் ஜாயின் பண்ணக்கூடிய சமயத்தில் செருப்பு, ஷூ எதுவுமே நம்ம வியர் பண்ணிட்டு போகக்கூடாது. இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.